வணக்கம். நம்ம இன்னைக்கு நற்றிணையில இது வரைக்கும் 5 பாடல்கள் பார்த்திருக்கோம். அடுத்த பாடலும் குறிஞ்சி திணை பாடல் தான். 6வது பாடல் குறிஞ்சி திணை பாடல். இது வந்து பரணர் எழுதி. பரணருடைய பாடல்களும் நிறைய இருக்கு. நம்ம குறுந்தொகையிலையும் நிறைய பாடல்கள் பரணரோடது பார்த்தோம். இதுலயும் நிறைய பாடல்கள் பரணரோடது இருக்கு. இது வந்து குறிஞ்சி திணை சார்ந்த பாடல். இது வந்து தலைவனுடைய கூற்றாக வரக்கூடிய பாடல். இப்போ வந்து தலைவன் வந்து இரவு நேரத்துல அவளை சந்திப்பதற்காக வந்து விட்டான். ஆனா தலைவி வரல. ஒருவேளை பகல் குறியில வந்துட்டு அவன் வரல அப்படின்னு சொல்லி தப்பி போனதுனால போய்க்கலாம் திரும்ப. இப்ப திரும்ப அவன் இரவு வந்திருக்கான். இரவு வந்தா அப்போ தலைவி வரல. ஆனால் தோழி தோழி காதுல படுற மாதிரி சில வார்த்தைகளை சொல்றான். போய் அவன் வந்திருக்கான்னு சொன்னா, யாராவது சொன்னா பரவாயில்ல, போய் சொன்னா போதும், அவ வந்துருவா. யாருன்னுலாம் கோவப்பட மாட்டா, அவ கிளம்பி வந்துருவா. ஆனா சொல்றதுக்கு தான் எனக்கு வந்து ஆள் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பாடலாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அழகான பாட்டு. நீர் வளர் ஆம்பல் தூம்புடை திரள் காள் நார் உரித்தன்ன மதன் இல் மாமை குவளை அன்ன ஏந்து எழில் மழைக்கண் திதலை அல்குல் பெருந்தோள் குறுமகட்கு எய்தச் சென்று செப்புனர் பெரினே இவர் யார் என்குவள் அல்லல் முனாது அத்த குமிழின் கொடுமூக்கு விளைகனி எரிமட மார்க்கு வல்சியாகும் வல்வில் ஓரி காணம் நாரி இரும்பல் ஒளிவரும் கூந்தல் பெரும் பேதுருவல் யாம் வந்தனம் எனவே. நான் வந்துட்டேன் அப்படின்றத சொல்லணும். யாராவது போய் சொன்னால் அவள் வந்து யார் போய் சொல்கிறார்களோ அவரிடம் அவள் கோபித்துக் கொள்ள மாட்டாள். யாரு யார் வந்திருக்காங்க என்கிட்ட எதுக்கு சொல்றீங்க அப்படின்னு கோவிச்சுக்க மாட்டாள். அவளுக்கு தெரியும் நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அது மட்டுமல்லாமல் கோபித்துக் கொள்ள மாட்டாள் என்பது மட்டுமல்லாமல் அவள் வந்து மிகுந்த மகிழ்ச்சியும் அடைவாள். அப்படி சொல்றதுக்கு எனக்கு யாரும் இல்லையே, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தோழி கேட்கிறா போல தன்னுடைய மனசுக்குள்ள சொல்லிக்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிறான். தோழி கேட்டுட்டு தான் இருக்கா. இதை தோழி போய் சொல்லணுங்கிறது அவனுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அவன் தன் நெஞ்சுக்குள் சொல்வது போல ஓப்பன் டாக் பண்ற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. சரி, முதல்ல வரக்கூடிய 4 வரியும் தலைமகளை பற்றிய வர்ணனை. ரொம்ப அழகான ஒரு வரியை வந்து அடிக்கடி நிறைய உதாரணம் காட்டியிருப்பாங்க. ஏன்னா மாமை அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன மாதிரி நிறம் அது அப்படின்னா, நம்ம வந்து நான் கூட நினைச்சது அது மான் துளிரனுடைய நிறத்தை தான் மாமைன்னு சொல்றாங்க அப்படின்னு. அப்படியும் எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. மான் துளிரனுடைய நிறம் வந்து மாமை நிறம் பொருந்தியது அப்படிங்கிற மாதிரி. சில பேர் வந்து அதை வந்து கருமை நிறம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா இங்கே வந்து அழகா அது மாமை நிறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பரணர் விளக்கியிருக்காரு. நீர் வளர் ஆம்பல், நீர்ல வளரக்கூடிய கொடியாகிய ஆம்பல் மலர்கள், அதனுடைய தூம்புடை திரள்கால். தூம்பு அப்படின்னா உள்ளுக்குள்ள காற்று அறைகள் இருப்பது போன்ற ஒரு தண்டு. இப்போ சாதாரண பூக்கள்லாம் தண்டு இதெல்லாம் கெட்டியா இருக்கும், அதுக்குள்ள காத்து போக முடியாது. ஆனால் தண்ணீரில் இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு அப்படி இருந்தா சரியா வராது, அது அழுகிவிடும். அதனால இயற்கையே அப்படிதான் வந்து தூம்பு இருப்பது போல, அதாவது உள்ளுக்குள்ள வந்து உள்ளீடு இல்லாம இருக்கும் அந்த காம்பு. காற்று அறைகள் இருப்பதை போல உள்ளீடு இல்லாமல் இருக்கக்கூடிய காம்பு, அதுக்குதான் தூம்பு அப்படின்னு பேரு. இப்போ வந்து நம்ம பிரிச்சு பார்த்தாலே தெரியும், ஓட்ட இருக்கிறது தெரியும் உள்ள. தூம்புடை திரள்கால், திரண்ட கால்களை உடைய, நல்ல ஆம்பல் அல்லி தாமரை இதுக்கெல்லாம் தண்டு நல்லா திக்கா இருக்கும் இல்லையா, நல்ல தடியான காம்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ நீர் வளர் ஆம்பல் தூம்புடை திரள்கால், நல்ல திரண்ட கால்களை உடைய காம்புகளை உடைய அந்த காம்புகளினுடைய நாரை உரிச்சா மேல வந்து பச்சையா இருக்கும் இல்லையா அந்த நாரு, அதன் மேல இருக்கக்கூடிய நாரை மட்டும் உரிச்சா அது உள்ள வந்து ஒரு மாதிரி வெள்ளையும் இல்லாம மஞ்சளும் இல்லாம ஒரு வெளிர் மஞ்சள் நிறம் இருக்கும் இல்லையா. நார் உரித்தன்ன மதன் இல் மாமை, மதன்னா அழகு, அழகில்லாத ஒரு பசலையான ஒரு நிறம், அந்த மாதிரியான ஒரு வெளுத்து போன ஒரு நிறம், அந்த மாதிரியான நிறம். குவளை அன்ன ஏந்து எழில் மழைக்கண், குவளை மலர்களை போன்ற, அதாவது அவ கொஞ்சம் வெளுத்திருக்கா, அப்படி அவ்வளவு இது இல்லாம இருக்கா, சோகையா இருக்கா அவ. வெளுத்த குவளை அன்ன ஏந்து எழில் மழைக்கண், குவளை மலர்களை போன்ற மிக அழகான வந்து கண்கள் அவளுக்கு. மழைக்கண் அது நம்ம முன்னாடி நிறைய பார்த்தோம். மழைக்கண் என்பது குளிர்ந்த நீர் சேர்ந்திருக்கக்கூடிய அழகான கண்கள். திதலை அல்குல், அல்குல் என்பது பெண்களுடைய இடுப்பு பகுதியை சொல்வதற்கும் பயன்படக்கூடியதுதான். இடுப்புல இருந்து இது பண்ணிக்கூட அந்த திதலை அல்குல் அப்படின்னா தேம்பல் படர்ந்து இருக்கக்கூடிய அந்த இடுப்பு பகுதி. பெருந்தோள், இது நம்ம வழக்கமா பார்த்ததுதான். எல்லா சங்க பாடல்கள் எல்லாவற்றிலுமே பெண்களுடைய தோள்களை நல்ல
சொல்வதற்கு யாராவது கிடைச்சா நல்லா இருக்கும். எய்த சென்று செப்புனர் பெரினே, அப்படி ஏதாவது எங்களுக்கு கிடைத்தால் நல்லா இருக்கும். ஆனால் அப்படி யாரும் எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்களே. அப்படி போய் யாராவது இவன் உங்களுக்காக காத்திருக்கான் அப்படின்னு சொன்னா அவ வந்து கோபிக்க மாட்டாள். அவ வந்து யார் சொல்கிறார்களோ அவர்களை கோபிக்க மாட்டாள். மாறாக இவர் யார் என்குழல் அல்லல், இவர் யாரு அப்படின்னு கேட்க மாட்டா அவன். ஏன்னா அவளுக்கு தெரியும் அவன் வருவான் அப்படிங்கறது தெரியும். இப்ப சொல்லதான் ஆள் இல்லை அப்படிங்கறத இவங்களோட வருத்தம். எய்த சென்று செப்புனர் பெரினே இவர் யார் என்குவள் அல்லல். யார் வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க நீங்க என்கிட்ட, எனக்கு தெரியாத யாரையும், அப்படிதான் எதுவும் அவ சொல்ல மாட்டான். முனாது, முனிதல்னா கோவப்படுதல், முனாது கோவப்படாமல் அத்த குமிழின் கொடுமூக்கு விளைக்கனி எரி மடமார்க்கு வல்சி ஆகும். இது வந்து அந்த வழியில வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு மரம், குமிழ் மரம், குமிழ மரம் அப்படிங்கிற பேரு. குமிழ மரம் அப்படிங்கிறது இந்த நற்றினையில ஒரு 3-4 இடத்துல வருது. மூக்கு அந்த பூ பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. அந்த பூ வந்து மூக்கு மாதிரி இருக்கு. அத்த குமிழின் கொடுமூக்கு விளைக்கனி, கொடுமூக்கு வளைந்த மூக்கு போல வளர்ந்திருக்கக்கூடிய அந்த கனிகள் அந்த மரத்திலிருந்து கீழே உதிர்கின்றன. அவை அந்த கீழே இருக்கக்கூடிய மான்களுக்கு உணவாக ஆகிறது. எரி மட மார்க்கு வல்சி ஆகும். வல்சினா உணவு. அங்கு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த மரத்தின் கீழே, குமிழ மரத்தின் கீழே விளையாடி கொண்டிருக்கக்கூடிய இளமை பொருந்திய மான்கள் அந்த பழங்களை, குமிழ மரத்தின் பழங்களை உண்டு இளைப்பாறுகின்றன. அப்படிப்பட்ட வல்வில் ஓரி காணம் நாரி, அது வல்வில் ஓரியினுடைய காடு, அந்த வல்வில் ஓரியினுடைய நாடு. ஓரி வந்து கடையேழு வல்கள்ல ஒருவர் நமக்கு தெரியும். வல்வில் ஓரி அப்படின்னா, வல்வில் ஓரி அப்படின்னா வலிமையான வில். வலிமையான வில் அப்படின்னா ஒரே சமயத்துல பல்வேறு பொருட்களை துளைத்து கொண்டு செல்லக்கூடிய வில். அதுக்குதான் வல்வில் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு ஒரு பொருளை குறிவை அம்பு எய்தினால் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பொருள்கள் மேல அது பட்டு தீண்டி கொண்டு தாண்டி போகும், அது துளைத்து கொண்டு போகும். எப்படி வந்து கம்பராமாயணத்துல நம்ம பாக்குறோம் இல்லையா, 7 மரங்களை துளைத்து, 7 மராமரங்களை துளைத்து வாலியினுடைய மார்பில் சென்று பாய்ந்த ராமனுடைய அம்பு அப்படிங்கிற, அது போல அது வல்வில். அது போல இங்க வந்து வல்வில் ஓரி, அந்த ஓரியினுடைய வில் வல்வில். ஒரு சமயத்தில் அவன் 7 பொருட்களை துளைத்து செல்லக்கூடிய வில்லை கையில் ஏந்தியவன். அதுக்கு ஒரு பாட்டு, புறநானூறு ஒரு பாட்டு இங்க உதாரணமா கொடுக்குறாங்க. அந்த வல்வில் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது, அதை நம்ம பார்த்துருவோம். வேழம் வீழ்த்த விழுத்தொடை பகழி பேழ்வாய் உழுவையை பெரும் பிரிது உருகி குழல் தலை புகற்கலை உருட்டி உரர்த்தலை கேழற் பன்றி வீழ அயராது ஆழற் குற்றத்து உடும்பிற் செற்றும் வல்வில். இது வந்து புறநானூறு 252வது பாடல். யானையை துளைத்து கொண்டு சென்ற வில்லானது, யானையினுடைய உடம்பே திக்கு, நல்ல திக்கு தோல், அதை வீழ்த்துவதற்காக அனுப்பிய அந்த வில் வேழம், பேழ்வாய் உழுவை, புகர்த்தலை புகர், உரத்தலை பன்றி, அப்புறம் உடும்பு, இது எல்லா, அதாவது வரிசையா பாருங்களேன். அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த உயரம் குறைஞ்சு அப்படியே அந்த வேழத்துல இருந்து அப்படியே, யானைதான் ரொம்ப பெருசு, யானையில இருந்து அப்படியே வந்து உடும்பு வந்து கீழே விடுறது இல்லையா, அது வரைக்கும் அப்படி போய் அந்த வில் வந்து அடிக்குமா, இந்த இத்தனை விலங்குகளை அடித்து கொண்டு போகுமா. அந்த அளவிற்கு வல்வில் என்பது புறநானூற்று பாடல். அப்ப இங்க வல்வில் ஓரி அப்படின்னா அப்படி பல பொருள்களை துளைத்து கொண்டு செல்லக்கூடிய வலிமையான வில்லை உடையவனாகிய ஓரி, அவனுடைய காணம் எப்படி மணக்குமோ, அவனுடைய நாட்டை சூழ்ந்துள்ள காடு எப்படி மனம் வீசுமோ, அது போல அழகான கூந்தலை உடையவள் தலைவி. அப்போ காட்டுக்கு வந்து கூந்தலுக்கு வந்து காடை உண்மையா சொல்றாரு. எப்படி காடு வந்து செழிப்பா இருக்கும், நல்லா அடர்ந்து இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும், அதே போல அவளுடைய கூந்தல் காடும் நல்ல அடர்ந்த கூந்தல், நல்ல வாசனையான கூந்தல், நல்ல சுருண்டிருக்கக்கூடிய வளமான காடு போல கூந்தல். அப்படிப்பட்ட கூந்தலை உடையவளாகிய தலைவி யாராவது நான் வந்திருக்கேன்னு போய் சொன்னா அவங்கள கோபிச்சுக்க மாட்டா. மாறாக அவள் என்னை பார்ப்பதற்கு கிளம்பி வருவான். ஆனால் சொல்லுவதற்கு தான் யாரும் இல்லையே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவன் தன் மனதோடு அதை சொல்லிக் கொள்கிறான். மாறாக தோழி அதை கேட்டுட்டு தான் இருக்கா. ஒருவேளை போய் சொன்னா சொல்லலாம், இல்லைன்னா இல்லை. அதுதான் பாடலுடைய பொருள். சோ இதுதான் இந்த பாடல். எனக்கு யாரும் அப்படி இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டவன் சொல்வதை போல அமைந்த பாடல். அழகா இருக்கு இல்லையா. நீர் வளர் ஆம்பல் தூங்குடை திரள் கால் நார் உரித்தன்ன மதனில் மாமை குவளை அன்ன ஏந்து எழில் மழைக்கண் திதலை அல்குல் பெருந்தோள் குருமகற்கு எய்தச் சென்று செப்புனர் பெரினே இவர் யார் என்குவள் அல்லல். முனாது அத்த குமிழின் கொடுமூக்கு விளைகனி
எரிமடமார்க்கு வல்சியா. அது காட்டை பற்றிய வர்ணனை. இந்த கடைசியில் இருக்கக்கூடிய 4 வரியும் காட்டை பற்றிய வர்ணனை. அந்த காடினுடைய ஓரத்துல வளர்ந்திருக்கக்கூடிய குமிழ மரத்தை பத்தி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேரே வந்தது. நீங்க நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். குமிழ மரம் வந்து அவ்வளவு வித்தியாசமான ஒரு மரம். கிட்டத்தட்ட நிறைய பர்னிச்சர் செய்யறதுக்கு, இந்த கார்பென்ட்ரி ஒர்க் பண்றதுக்கு நிறைய இந்த மரத்தை வந்து யூஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட தேக்கு மாதிரியான ஒரு மரம். அதனுடைய பொட்டானிக்கல் நேம் வந்து மெரினா அப்படின்ற ஒரு ஒரு அதை கண்டுபிடிச்ச ஒரு அறிஞருடைய பேர்லயே அதை வச்சிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதனுடைய அதோட பூ காய்கள் எல்லாமே வித்தியாசமானதாக இருக்கிறது. நல்லா வளரக்கூடிய பயன் தரக்கூடிய மரம் அப்படின்னு நிறைய வந்து நெட்ல வருது. ஆமா, ரொம்ப ஈஸியா வளர்க்கக்கூடிய ஒரு மரம். நல்ல சாகுபடி செய்தால் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மரமாகவும் இது பேசப்படுகிறது. அப்ப இது வந்து நம்மளுடைய நேட்டிவ் மரம் தான். இது நம்மளுடைய இயல் தாவரம். இந்தியாவை தாயமாக கொண்ட சுற்றி இருக்கக்கூடிய ஆசிய நாடுகள்ல பெருமளவு வளரக்கூடிய மரமாக இது பேசப்படுகிறது. நற்றினில இன்னும் ஒரு 3-4 இடங்கள்ல குமிழ மரம் வருது. நம்ம இது வரைக்கும் படிக்காத ஒரு மரம் குமிழ மரம். நம்ம குறுந்தொகையில இந்த மரத்தை பார்க்கல. சரி, இந்த குமிழ மரத்தினுடைய காய்களை கீழே விழும் போது மான்கள் தின்று பசியாறி கொண்டிருக்கக்கூடிய பல்வில் ஓரியினுடைய அடர்ந்த மனம் மிகுந்த காடு போன்ற கூந்தலை உடையவள் அவள். இரும்பல் ஒளி வரும் கூந்தல். ஒளி அப்படின்னா வளர்ந்து தழைத்த, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒலித்த மூங்கில்கள் அப்படின்னு. அப்போ நன்றாக தழைத்து வளர்ந்த இரும்பல், நல்ல கருமையான அடர்ந்த நாரின மனம் மிகுந்த கூந்தலை உடையவளாகிய அவள் பெரும் பேதுருவள் யாம் வந்தனம். எனவே அவளுக்கு வந்து ரொம்ப வந்து மகிழ்ந்து களிப்பால மயங்குவா. அப்படியே அவளுக்கு சந்தோஷமாயிடும். பெரும் பேதுருவள், கோபிக்க மாட்டாள். மாறாக அவள் மயங்கி ரொம்ப சந்தோஷத்தோடு மயங்கி நிற்பாள். அதனால யாராவது போய் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு இங்க தலைவன் தன் மனதோடு சொல்லிக் கொள்கிறான். தோழி கேட்கும்படியாக, அதாவது இருக்கக்கூடிய அழகு, தோழி கேட்கும்படியாக அவன் அவளை சொல்லிக் கொள்கிறான். சரி, நல்லா இருக்கு இல்லையா அந்த பாட்டு? ஓகே, அடுத்த பாட்டு போலாம். 7வது பாடல் பாலைத்திணை பாடல். நல்வெள்ளியார் எழுதிய பாடல். நல்வெள்ளியார் நம்ம வெள்ளி வீதியார் பார்த்திருக்கோம். இது நல்வெள்ளியார். சரி, இங்க வந்து ஆற்றிடை, அதாவது அறத்தோடு நின்றாயிடுச்சு. அறத்தோடு நிற்றல் அப்படின்னா நமக்கு தெரியும். அறத்தோடு நிற்றல்னா களவு வெளிப்பட்ட பிறகு தோழி செவிலியிடம் சொல்லி, செவிலி நற்றாயிடம் சொல்லி, நற்றாய் தமையன்மார் தந்தையிடம் சொல்லி சரி திருமணம் செய்து வைத்து விடலாம் அப்படின்னு முடிவு பண்றது. அதுதான் அறத்தோடு நிற்றல் அப்படின்னு. இந்த அறத்தோடு நின்று எல்லாம் தயாராயாச்சு. ஆனா இப்ப தலைவன் பொருள் வயிறு பிரிய போறான். தலைவன் பொருள் வயிறு பிரிய போனான்னா எப்ப திரும்ப வருவான்? இப்போ கல்யாணத்துக்கு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரமும் அதை நடத்தி ஆக்கணும். அப்போ ஏன் வந்து இவ்வளவு நாள் இப்ப திரும்ப ஏன் பிரிஞ்சு போறேன்னு சொல்றான் அப்படின்னு அவளுக்கு வருத்தம். அப்போ அவ தோழி சொல்றா, நீ கவலைப்படாத, அவன் வந்து திருமணத்தை முன்னிட்டு தானே பிரிந்து போறான், பொருள் வேணும் இல்லையா, பொருள் வேண்டுவதற்காக தானே அவன் போறான். இப்ப மழை மேகம் மின்னுகிறது இல்லையா, அந்த மின்னல் மின்ன ஆரம்பிச்ச உடனேயே இடி அடிச்சு எங்கேயோ மின்னல் மின்னுது அப்படின்னா மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த மழை துவங்குவதற்கு முன்னாடி அவன் வந்துருவான். அவன் என்ன சொல்லிட்டு போயிருக்கான், மழை வருவதற்கு முன்னாடி வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான் இல்லையா. மின்னுகிறது இப்பதான் மின்ன ஆரம்பிச்சிருக்கு, மழை பெய்ய தொடங்குவதற்கு முன் அவன் வந்து விடுவான், நீ ஆற்றிடு, கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி இங்க தோழி தலைவிக்கு ஆறுதல் சொல்கிறார். அதுதான் இந்த பாடல். சூருடை நனம் தலை சுனை நீர் மல்க பெருவரை அடுக்கத்து அருவி ஆர்ப்ப கல் அலைத்து இழிதரும் கடுவரற் கான்யாற்று கழைமாய் நீத்தம் காடு அலை ஆர்ப்ப தழங்கு குழல் ஏரோடு முழங்கி வானம் இன்னே பெய்ய மின்னுவாள். தோழி வெண்ணல் அருந்திய வரிநுதல் யானை தன்னரும் சிலம்பில் துஞ்சும் சிறியிலை சந்தின வாடு பெரும் காட்டே. எங்கேயுமே தலைவன் தலை ஒண்ணுமே வரல, வெறும் காடுதான் வந்திருக்கு. காட்டுல மழை பெய்யுது, அவ்வளவுதான். அதுக்குள்ளவே நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த பாட்டுக்குள்ளவே வந்து நம்ம வந்து பின்னாடி புரிந்து கொள்ளக்கூடிய ரொம்ப அழகான ஒரு பொருள் இந்த பாட்டுல இருக்கு. எவ்வளவு அழகான பாட்டு பாருங்க. மழை பெய்ய போகுது, மழை பெஞ்சதுன்னா, காட்டுல மழை பெஞ்சதுன்னா, மலையை ஒட்டி இருக்கக்கூடிய காட்டுல மழை பெஞ்சதுன்னா காட்டாறு பெருகி ஓடி உள்ள வரும் இல்லையா. ரொம்ப ஏன்னா சாதாரண நதிகளை கூட நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும், ஆனா காட்டாறு வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது. எப்படி வரும், எவ்வளவு தண்ணி வரும்லாம் யாருக்கும் தெரியாது. அதனால அது போல மலையில மழை பெஞ்சு காட்டுக்குள்ள தண்ணி ஓடி வந்ததுன்னா அப்படியே வந்து அதுல ஓடம் விடக்கூடிய ஓடங்களை எல்லாம் மூழ்கடிக்கக்கூடிய அளவிற்கு தண்ணீர் பெருகி வரும். அப்போ வந்து இவ்வளவு நாளாக வறண்டு இருந்த அந்த மலையும் காடும்
புது பொலிவு எய்தி அருமையாக மலரும். நம்ம முன்னாடி கூட ஒரு பாட்டுல பார்த்தோம், கொஞ்சம் மழை பெஞ்ச உடனே எப்படி வந்து குறவர் கொன்ற அந்த நரை கொடிகள் வளர்ந்து செழிக்கின்றன, சுனை நீர் மிகுகிறது. அதே மாதிரி இங்க காடும் மலையும் திரும்ப ஒரு புது பொலிவை எய்தி மலர்ந்து விடும். அப்போ அந்த குளிர்ச்சியான பாறைகள் இருக்கக்கூடிய காட்டினுடைய அந்த ஓரத்துல இருக்கக்கூடிய பாறைகள்ல யானைகள் தங்கி உறங்கும். அப்படிப்பட்டதாக காடு மாறிடும். இவ்வளவுதான் அவ சொல்றா. ஆனா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா, இவன் பொருள் வயிறு பிரிந்து போயிருக்கிறான். ஏற்கனவே திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டாகிவிட்டது. இவன் பொருள் ஈட்டி கொண்டு அவன் திரும்பி வந்து விட்டான் என்றால் அந்த பொருள் தான் மழை. அந்த பொருளை ஈட்டி கொண்டு வந்து விட்டான் என்றால் எப்படி காடும் மழையும் மலையும் மழையினால அப்படியே வளம் மிகுந்து பசுமை பூத்து காணப்படுகிறதோ அதே போல உன்னுடைய வாழ்வும் திருமண வாழ்வும் மகிழ்ச்சியானதாக வளம் மிக்கானதாக ஆகிவிடும். இப்போ அதுல ஒண்ணும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக மழை பொழிந்தவுடன் காடு எப்படி மலர்கிறதோ அது போல உன்னுடைய வாழ்வும் திருமணத்துக்கு பின்னால் கனிந்து மலர்ந்து விடும். அப்ப எப்படி அந்த காட்டினுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய குளிர்ந்த பாறையில தன்னுடைய துணையோடு யானைகள் உறங்கிக் கொண்டிருக்கின்றனவோ அதே போல நீயும் உன் தலைவனோடு நிம்மதியான மகிழ்ச்சியான ஒரு இல்லறத்தை நடத்துவார். அதனால கவலைப்படாத, மழை பார்ப்பதான் மின்ன ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது மழை வரும்போது, ஏன்னா அவன் போயிருக்கிற நாட்டிலையும் அந்த மின்னல் மின்னும் இடி இடிக்கும். அப்போ அந்த மழைக்கான அறிகுறி வந்துடுச்சு அப்படின்னு உடனே அவன் கிளம்பி வந்துருவான். அதனால நீ கவலைப்படாத அப்படிங்கிற ரொம்ப அழகான ரொம்ப ரம்யமான பாட்டுன்னு சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு, ரொம்ப ரம்யமா இருக்கு பாட்டே. பாருங்க, சூருடை நனம் தலை சுனை நீர் மல்க. சூறு அப்படின்னா அச்சம் தரக்கூடிய, இப்ப காட்டுல இருக்கக்கூடிய அச்சம் தரக்கூடிய மலை பாறைகளை சார்ந்து இருக்கக்கூடிய சுனைகள் முதல்ல காஞ்சிருந்தது. இப்போ அவற்றிலெல்லாம் நீர் நிறையும்படியாக எல்லா சுனைகளையும் நீர் நிறைய போகிறது. மழை பெஞ்ச உடனே ஒரு மழை பெஞ்சா போறோம், காடு இப்படியே மலர்ந்து சுனை நீரெல்லாம் நீரால மூழ்கடிக்கப்பட்டு காட்டாறு பெருகி ஓடி வரும். அப்போ சூருடை நனம் தலை சுனை நீர் மல்க, அந்த காட்டுல இருக்கக்கூடிய அச்சம் தரக்கூடிய அந்த சுனையினுடைய நீர்கள் எல்லாம் நீர் நிறைந்து காணப்படும், சுனைகள் எல்லாம் நீர் நிறைந்து காணப்படும். பெருவரை அடுக்கத்து அருவி ஆர்ப்ப, அந்த வரை பாறைகளால் அடுக்கப்பட்டது போன்ற அந்த மலையினுடைய உச்சியிலிருந்து அருவிகள் ஆர்த்து கொட்ட தொடங்கிவிடும். கல் அலைத்து இழிதரும் கடுவரர் கான்யாற்று, அப்ப அப்படியே அடித்து கொண்டு அங்க இருக்கக்கூடிய பாறைகளையும் கற்களையும் அடித்து கொண்டு கான்யாறு காட்டாறு பெருகி ஓடி வரும். அப்படி கல் அலைத்து இழிதரும், கல்லுனா இங்க பாறைகள், பாறைகளையே இடிச்சு மோதிட்டு ஓடி வரா மாதிரி காட்டாறு ஓடி வரும். அதுதான் காட்டாறுனுடைய இயல்பே. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கம்பராமாயணத்துல முதல்ல வரக்கூடிய 20-25 பாட்டு வந்து ஆறு வெள்ளம் தான். வெள்ளம் எப்படி ஊருக்குள்ள புகுது அப்படிங்கறதுதான் பாட்டு. மேல மலை மேல மழை பெய்யுது, எப்படி வெள்ளம் திரண்டு ஒன்றாக திரண்டு எப்படி ஊருக்குள்ள வருது அப்படிங்கிறது தான் கம்பராமாயணத்தினுடைய தொடக்க பாடலை. ஒவ்வொரு விதமா எழுதுவார். எப்படி வந்து வணிகர்கள் எப்படி பொருளை எடுத்துக்கொள்கிறார்களோ, வரைவின் மகளிர் எப்படி எடுத்துக்கொள்கிறார்களோ, அந்த மாதிரி பல ஓமைகளை வந்து கம்பர் அதுல கொடுத்திருப்பார். இங்க கழைமாய் நீத்தம் காடு அலை ஆர்ப்பர், அந்த அந்த கழைமாய் நீத்தம், கழைனா மூங்கில் கழைகளால செய்யப்பட்ட தெப்பங்கள் மூழ்கி போகும்படியாக காட்டாறு பெருகி ஓடக்கூடியது. தண்ணி சாதாரணமாக நிதானமாக போச்சுன்னா மூங்கில்களால செய்த தெப்பத்தினால ரொம்ப நிதானமா அதுல இருந்து படகுல ஏறி வந்துடலாம். ஆனால் காட்டாறு பெருகி வரும் பொழுது இந்த கழை மாய்ந்து போகும்படியாக வழி எதுவும் இல்லாம இந்த காட்டாறு பெருகி ஓடி முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி மழை பெய்யும். தழங்கு குரல் ஏரோடு முழங்கி வானம் இன்னே பெய்ய மின்னுமால், ஏரோடு முழங்கி, ஏர் முழங்குவதை போல இடி இடித்து இப்பொழுது மின்னலும் மின்னுகிறது. முதல்ல வந்து மின்னல், அப்புறம் ஏறு இல்லையா, சத்தம், இடிச்சத்தம். இந்த இடிச்சத்தம் கேட்கிறது, மின்னல் மின்னக்கூடிய அந்த மின்னலையும் நம்ம பார்க்கிறோம். தழங்கு குரல் ஏரோடு முழங்கி வானம் இன்னே பெய்ய மின்னுமால், மழை பெய்ய ஆரம்பிக்க போகுது, நல்ல மின்னல் மின்னுது, மின்னல் வெட்டுகிறது, இடி இடிக்கிறது, மழை பெய்ய துவங்க போகிறது அப்படிங்கிற அறிகுறி எல்லாமே தெரிஞ்சாச்சு. அப்போ நிச்சயமாக அவன் வந்து விடுவான், கவலைப்படாத தோழி. வெண்ணல் அருந்திய வரி முதல் யானை, நன்றாக காட்டுல வந்து பயிர்களையும் விளைவிச்சிருப்பாங்க, அதெல்லாம் வெண்ணெல்லை நன்றாக மாந்திய யானை, வரி நுதல் யானை, அழகா இருக்கு பாருங்க வர்ணனை. யானையினுடைய நெற்றியில வரி வரியா அப்படியே ஒரு விபூதி தீட்டினா மாதிரி இருக்கும், வரி வரியா இருக்கும் அப்படியே. வரி நுதல் யானை தன்னரும் சிலம்பில் துஞ்சுதல், தன்னரும் சிலம்பில் துஞ்சுதல், குளிர்ச்சியான, நறுமண நறுமணம் மிகுந்த. இப்போ மழை பெஞ்சதுனால குளிர்ச்சியானதாகவும் நறுமணம் மிகுந்ததாகவும் காடு மாறிடுச்சு. சிலம்பில் துஞ்சும், அந்த மழையினுடைய மலைச்சாரல்ல
அந்த யானையானது வரி முதல் யானை நன்றாக தன்னுடைய துணையோடு தூங்கிக் கொண்டிருக்கிற நல்ல பசியார உண்ணாச்சு. வெண்ணெல் உண்டு பசியாரிய யானை எப்படி உறங்குமோ அது போல சிறியலை சந்தின காடு வாடு பெரும் காட்டை. இவ்வளவு நாள் வாடி இருந்தது காடு. சிறிய இலைகளை உடைய சந்தன மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய காடு இப்பொழுது வாடி இருந்தது, பெரிய காடு. ஆனால் இப்பொழுது மழை பெய்ய ஆரம்பிச்ச உடனே அந்த காட்டினுடைய தன்மையே மாறி போயிடும் இல்லையா? ஒரு மழை வந்த உடனே அதனுடைய தன்மையே மாறி போயிடும். அதே போல இப்ப நீயும் வாடி இருக்கிறாய், என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு நீ வாடி இருக்கிறாய். அதெல்லாம் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. எப்படி மழை பொழிந்தவுடன் காடு மனம் பெறுகிறதோ வளம் பெறுகிறதோ அது போல அவன் இந்த மழை காலத்துல வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனா நிச்சயமாக வந்து விடுவான். வந்த பிறகு உங்களுக்கு திருமணம் நடக்கும். இந்த காடு போல நீயும் பொலிவு பெறுவாய். இந்த யானை எப்படி வெண்ணெல்ல வாய்ந்து குஞ்சுகிறதோ அதே போல நீயும் உன்னுடைய தலைவனும் நிம்மதியான ஒரு இல்லறத்தை நடத்துவீர்கள். அதை நம்ம எல்லாம் பார்க்கதான் போறோம், நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி தோழி இங்க தலைவியை ஆற்றுப்படுத்துகிறாள். ஆற்றுப்படுத்துறதுன்னா இங்க அவன் பொருள்வை பிரிந்து போயிருக்கான் அறத்தோட நின்றலுக்கு பிறகு. அதனால அவளை அவள் ஆற்றுப்படுத்துகிறாள். நல்ல அழகா இருக்கு. அவ ஒண்ணுமே சொல்லல, உனக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லல, நீ நல்லா இருப்பேன்னு ஒண்ணும் சொல்லல. ஆனால் அவள் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஓமையை வைத்து தோழி இத்தனை அழகான ஒரு விஷயத்த தலைவிக்கு புலப்படுத்துகிறாள். நல்லா இருக்கு இல்லையா பாட்டு? ரொம்ப அழகான பாட்டு. சரி, அடுத்த பாட்டு போலாமா? இன்னும் ஒரு பாட்டு பாத்துருவோம். 8வது பாடல் பாத்துடலாம். 8வது பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. இங்க தலைவனும் தலைவியும் சந்திக்கிறார்கள். தலைவன் தலைவியோடு இன்புற்று இருக்கிறான். இயற்கை புணர்ச்சி நடக்கிறது. அப்படி அவளை பார்த்த பிறகு அவளை அப்படியே வியந்து பாக்குறான். இவ்வளவு அழகான பொண்ணா, இவ்வளவு அழகான பொண்ணா, இவள் எனக்கு கிடைச்சிட்டாளே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா அவன் வழியில பார்த்தா அப்படியே 2 பேரு இவனுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போருமா, அவளுக்கும் பிடிச்சிருக்கணும், அவளுக்கும் பிடிச்சிருந்தது. சோ 2 பேரும் சேர்ந்தாங்க. அப்போ அந்த இயற்கை புணர்ச்சி முடிந்த பிறகு அவளை பாராட்டும் விதமாக பலவற்றை அவன் சொல்லுகிறான். புணர்ச்சியின் விரும்பல் அப்ப இதுலயே வரும். நம்ம திருக்குறளையுமே காமத்து பாடல இருக்கு, ரொம்ப அழகான பாட்டுலாம் இருக்கு. இங்கே யாரு பெத்த மக இவன், இவ்வளவு அழகான ஒரு பெண்ணை பத்தி எனக்கு கொடுத்திருக்காங்களே, அவளுடைய தந்தை வாழி, அவளுடைய தாய்க்கு ரொம்ப அழகான வளம் நிறைந்த தொண்டி மாநகர் பரிசாக கிடைக்கட்டும். அந்த அளவிற்கு அவ்வளவு அழகான ஒரு பெண்ணை எனக்கு பெற்று கொடுத்திருக்கிறாளே, ஒரு பெண்ணை பெற்று எனக்காக கொடுத்திருக்கிறாளே. அதனால அவளுடைய தாய்க்கு வளம் மிகுந்த தொண்டி மாநகரம் பரிசாக கிடைக்கட்டும். நம்ம குறுந்தொகையில கூட பார்த்தோம், பொன்மலி பாடலி பெரியர் அப்படின்னு சொல்லுவா. பொன்மலிந்த பாடலி நகரத்தை நீ பரிசாக உனக்கு கிடைக்கும் நீ சொன்னினா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அது போல இங்க தலைவியினுடைய தாய்க்கு தொண்டு மாமியாருக்கு கொடுக்குறான், தொண்டி நகரமே பரிசா தரப்படும். அந்த அளவுக்கு அழகான பெண்ணை அவள் பெற்றிருக்கிறாளே அப்படின்ற மாதிரி நல்லா வித்தியாசமான பாட்டு. இது குழந்தை திணைதான். யார் எழுதியது அப்படின்னு தெரியல, ஆசிரியர் அறியப்படவில்லை. அதனால இதுல பாட்டுல வர ஏதாவது ஒரு தொடர்ல இருந்து எடுத்து நாமளே அவருக்கு ஒரு பேர் கொடுத்துருவோம். ஏன் இதுக்கு தொடர் கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவ்வளவு நிறைய வார்த்தைகள் இருக்கு. அதுல இருந்து எடுத்து ஏதாவது ஒரு பேர் கொடுத்துருவாங்க. இந்த பாடல்ல அப்படி யாருக்கும் பேர் கொடுக்கல. சரி, இங்க தலைவன் தலைவியினுடைய நலம் பாராட்டுதல் அந்த பிரிவுல இந்த பாட்டு வருது. அல்கு படர் உழந்த அரிமதர் மழைக்கண், பல் பூம் பகைத்தழை நுடங்கும் அல்குல், திருமணி குறையும் மேனி, மடவோள் யார் மகள் கொல், இவன் தந்தை வாழிய, துயரம் உரியினல் எம்மே, அகல் வயல் அறிவளர் அறிவனர் அறிந்தும் தருவனர் பெற்றும், தன் சேரு தாய் மதனுடை நோன்தாள், கண்போல் நெய்தல் போர்வில் பூக்கும், தின்தேர் பொறையன் தொண்டி தன் திறம் பெருக இவள் ஈன்ற தாயே. கடைசியில வர 4 வரி தொண்டி மாநகரத்தினுடைய அழகை வர்ணிப்பது. இப்படிப்பட்ட தொண்டி மாநகரத்தை இவளுடைய தாய்க்கு பரிசாக கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெண்ணை பெற்றிருக்கிறாளே, அவளுக்கு பரிசாக கொடுக்கலாம். அவளுடைய தந்தை வாழிய அப்படின்னு சொல்லி சொல்றான். முதல் 3 வரி தலைவியை பற்றிய வர்ணனை. அல்கு படர் உழந்த அரிமதர் மழைக்கண், துன்பத்தினால மிக துன்பம் அடைந்த, அப்படி சோர்வுற்று, இயற்கை புணர்ச்சியின் காரணமாக சோர்வுற்று மிக மெல்லிய அழகான செவ்வரி ஓடிய வழப்பமும் குளிர்ச்சியுமான கண்கள் அந்த பெண்ணுக்கு. இந்த மழைக்கண் நிறைய இடத்துல வந்துருச்சு. 8 பாட்டுல 4 பாட்டுல நம்ம மழைக்கண் பார்த்துட்டோம். பல் பூம் பகைத்தழை நுடங்கும் அல்குல், அல்குல்னா இடுப்பு பகுதி. பல் பூம் பகைத்தழை, தழையையும் பூவையும் இப்படி மாறாக வைத்து, பகை அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு மாறாக, பகையினாலே மாறுபட்டது இல்லையா? இங்க பல் பூம் பகைத்தழை அப்படின்னா பூ ஒரு பக்கம் தழை ஒரு பக்கம், அப்படி மாறி மாறி வச்சு கட்டியிருக்காங்க. அது ஒரு தழை ஆடை.
பூ ஒரு பக்கமா இப்ப நம்ம 2 செட்டு வச்சு கட்டுறோம் இல்லையா, கனகாம்பரம் மல்லி கட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி தழையையும் பூவையும் வைத்து கட்டிய ஒரு தழையாடையை அவள் தன்னுடைய இடுப்பு பகுதியில் அணிந்திருக்கிறாள், அல்குலில் அறிந்திருக்கிறாள். அதுதான் இங்க சொல்றாரு. பல் பூ பகைத்தழை நுடங்கும் அல்குல். அந்த நுடங்கும்னா கட்டி இருக்கக்கூடிய இடுப்பு பகுதி. திருமணி புரையும் மேனி மடவோல். அழகான வரி. மணி போன்ற நிறம். மணி எப்படி ஒரு மாதிரி மினுமினு இருக்குமோ, மணினா ஒருவேளை இங்க நீலமும் கருமையுமான நிறம். நல்ல கருமை நிறம் தான், நல்ல மினுமினு இருக்கிற கருமை வேண்டாம், நல்லா படிச்சுன்னு அப்படியே பார்த்தாலே கண்களை கவரக்கூடிய அளவிற்கான திருமணி. திருனா செல்வம், வளமை, எல்லாத்துக்கும் திருன்னா அர்த்தம் இல்லையா. திருமணி புரையும். இப்படி மணி போல நன்றாக ஒளி வீசக்கூடிய மணி போல ஒரு நிறம் பொருந்திய மகளிரவள். மேனி மடவோள். மடவோள்னா இளப்பம் பொருது, மிகச்சிறிய பெண் மடவோள். யார் மகள் கொள்? யாருடைய பொண்ணு பாயுது, இவ்வளவு அழகா இருக்கா இவ? இவள் தந்தை வாழிய. இவளுடைய தந்தை மாமனார வாழ்த்துறான். இவள் தந்தை வாழிய. துயரம் உரியினள் எம்மே அகல் வயல். அடுத்தது அடுத்து வரக்கூடிய 4-5 வரியிலுமே நன்றாக வயல்வெளிகள் விளைச்சலை தருகின்றன. அப்போ அந்த நெல் வயல்களை அறிந்து அறுவடை செய்பவர்கள், அறுவடை செய்து போர்களாக கட்டி கொண்டு போடுபவர்கள், அந்த வயல்ல விளைந்த நெய்தல் மலர்களுடைய கலைகளையும் அப்படியே பறிச்சு எடுத்துட்டு வராங்க. அந்த நெய்தல் மலர்கள் அப்படியே அந்த நெல் கட்டுகளோடு அப்படியே வருகிறது, அடிச்சு. அதாவது முதல்ல அறுவடை செய்யறாங்க, அதை கட்டி கொண்டு போர்ல போடுறாங்க, வைக்கோல் போர் மாதிரி அந்த போர் அடிக்கிற இடத்துல போடுறாங்க. இது கூடவே நெய்தல் மலரும் அப்படியே டிராவல் ஆகுது. அதாவது வயல்ல விளையுது, செந்நெற் கதிரோட வளருது, அங்க வளர்ந்து அதை அறுத்து எடுத்துட்டு வரும்பொழுது, அதை கட்டி வரும்பொழுது அந்த வைக்கோல் போர் வரைக்கும் அங்கேயும் வளர்ந்துருது. ஏன்னா அதுல இன்னும் கொஞ்சம் ஈரம் இருக்கும் இல்லையா, அதனால அப்ப பார்ப்பதற்கு வைக்கோல் போரிலேயே பூ பூக்கிறது போல இருக்கிறது, அவ்வளவு வளமையான ஊரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாயையை தருகிறது. அந்த ஊர்ல அந்த வயல்கள்ல இருந்து வெட்டி கொண்டு போடப்பட்ட போர்கள்ல நெய்தல் மலர்கள் பூத்திருக்கின்றன. அப்ப பார்ப்பதற்கு அந்த வைக்கோற் போர்களை பூத்திருப்பதை போல ஒரு காட்சியை அது தருகிறது. அந்த அளவிற்கு வளமையான தொண்டி நகரம். அந்த தொண்டி நகரத்தையே அவளுடைய தாய்க்கு நாம் பரிசாக கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அழகான பெண் இவள் அப்படிங்கிறான். தன் சேரு தாய் அகல் வயல் அறிவனர் அறிந்தும். அறிவனர்னா அதை வெட்டி எடுக்கிறவங்க. அகன்ற வயல்ல அறிவனர் அறிந்தும் தருவனர் பெற்றும். முதல்ல வயல்ல ஒருத்தவங்க வெட்டி எடுத்து கொடுக்குறாங்க, தருவனர் பெற்றும். அந்த வயல் ஓரத்துல வெளியில நிக்கிறவங்க அதை வாங்கி கொண்டு போய் ஒரு இடத்துல பூச்சி வைக்கிறாங்க. கண் சேரு தாய் மதனுடைய நோன்தாள். மதனுடைய அழகு பொருந்திய அழகான தாள்களை உடைய கண் போல் நெய்தல் போர்விழி பூக்கும். பெண்களுடைய கண்களை போல அந்த வைக்கோல் போரிலேயே நெய்தல் மலர்கள் மலருகின்றன. அது அங்கிருந்து வந்ததுதான். ஆனா பாக்குறவங்களுக்கு வைக்கோல் போரிலேயே பூ பூக்கிறது போல ஒரு காட்சியை தருகிறது. அந்த அளவிற்கு வளம் பொருந்தியதான தின்தேர் பொறையன் தொண்டி. திண்மையான தேர்களை உடையவனாகிய பொறையன். பொறையனா இங்க மிகுதியான வள்ளல் தன்மை உடையவன் அப்படிங்கிற பொருளும் உண்டு. அழகும் மனப்பும் உடைய தின்தேர் பொறையன் தொண்டியை போன்ற அவனுடைய அந்த நகரத்தை இவளை பெற்ற தாய்க்கு பரிசாக கொடுக்கலாம். தன் திறம் பெருக இவள் பெற்ற தாயை. அந்த வளமான தொண்டி நகரத்தை இவளை பெற்ற தாய்க்கு பரிசாக கொடுக்கலாம். அந்த அளவிற்கு அவள் துயரம் உரியினள் என்பி. இதுவரைக்கும் கலங்காத என்னுடைய நெஞ்சை கலங்க வைத்து விட்டாள் அவள். இதுவரைக்கும் நான் யாரை பார்த்தும் இப்படி யோசிச்சதே இல்லை. எனக்கு யாருடைய நெஞ்சை யாருடைய அழகை பார்த்தும் நான் மயங்கியதில்லை. ஆனால் இப்பொழுது இவளை பார்த்தவுடன் என்னுடைய மனது துயரம் கொள்கிறது. அது காதலாகிய மயக்கமாகிய துயரம் கொள்கிறது. என்னையே இவள் மயங்க வைத்து விட்டாள். அதனால இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பெற்ற தந்தை வாழிய தாய்க்கு தொண்டி நகரத்தையே நாம் பரிசாக கொடுக்கலாம் அப்படின்னு தலைவன் அவருடைய நலம் பாராட்டி தலைவியை புகழ்ந்து பாடுகிறான். அதான் இந்த பாடல். இதே போல அகத்திலையும் வரும். தின்தேர் பொறையன் தொண்டி அன்ன எம் உன் தொடி அப்படின்னு அகநானூருடைய 60வது பாட்டிலையும் இந்த தொண்டி வர்ணிக்கப்படுகிறது. அதேதான் முன்னாடி பார்த்த மாதிரிதான், பாடலி பெரியர் மாதிரி தொண்டி பெரியர் அப்படிங்கிற மாதிரி இங்க அவன் தலைவியினுடைய அழகை வர்ணித்து பாடுவதை போல அவனுடைய தாய் தந்தையரை பாராட்டுகிறான். நல்லா இருக்கு இல்லையா? ஒரு பாட்டை மட்டும் ஒரு தடவை பார்த்துருவோம். அல்கு படர் உழந்த அரிமதர் மழைக்கண். பல்பூம் பகைத்தழை நுடங்கும் அல்குல். திருமணி புரையும் மேனி மடவோள். யார் மகள் கொல்? இவள் தந்தை வாழியர். துயரம் உரியினள் எண்ணி. அகல்வயல் அறிவனர் அறிந்தும் தருவனர் பெற்றும் தன் சேரு தாய்
மதனுடை நோன்தாள். இது நமக்கு புரிஞ்ச வைதான். தன் சேரு தாய், குளிர்ச்சியான சேறு பொருந்தியதாக, மதனுடை அழகு மிகுந்த நோன்தாள், வலிமையான தாள்களை உடைய, கண்போல் நெய்தல் போர்வில் பூக்கும், தின்தேர் பொறையன் தொண்டி தன் திறம் பெருக இவள் என்ற தாய். அவளுடைய தாயும் தந்தையும் வாழ்த்தப்பட வேண்டியவர்கள், பாராட்டப்பட வேண்டியவர்கள். இப்படிப்பட்ட ஒரு அழகான பெண்ணை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தலைவன் அவருடைய நலம் பாராட்டி அவர்களை வாழ்த்துகிறான். இதோட இருக்கட்டும். 8வது பாட்டு வரைக்கும் படிச்சுப்போம். மீதி பாட்டை அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம்.